சொர்க்கத்துக்குள்ளேயே அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, இங்க வர்றாரு, அங்க வர்றாரு. சொர்க்கத்துக்குள்ளேயே என்ன செய்யறாரு, அவர் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அவர் இந்த உலகத்துல என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளையை சுத்தம் செஞ்சு கொடுத்தார். மக்கள் எல்லாம் போயிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த வழியா மக்கள் போவாங்க வருவாங்க. அதனுடைய கிளைகள்லாம் வளர்ந்து போய் அதனுடைய அந்த கிளைகள் என்ன செய்யும், மக்கள் போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப இடையூறா இருந்ததுனால மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தினுடைய கிளையை என்ன செஞ்சாரு, சுத்தம் செய்து தந்தார். அதுக்கு பின்னாடி இந்த மக்கள் அந்த வழியாக எந்த விதமான தடங்கள் இல்லாம போயிட்டு வந்தாங்க. இந்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல இடம் கொடுத்தான். அந்த சொர்க்கத்துல அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, அங்கு இங்கும் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். அங்க போறாரு, அங்க வர்றாரு, சொர்க்கத்துக்குள்ள அப்படியே போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கத நான் பார்த்தேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு